மாசி மாத அமாவாசையை நாம் மிகச்சிறந்த சிவராத்திரியாக கொண்டாடுறோம். அது 4 வகையான ராத்திரிகள் சிவராத்திரிகளை பற்றி சொல்லுவாங்க. அது மாதம் பட்சம் என்பதற்கேற்ப சிவராத்திரிகள் வரும். இருந்தாலும் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த நாள் தான். அமாவாசைக்கு முதல் நாள் இரவு இது கொண்டாடப்படுகிறது. இந்த சிவராத்திரியினுடைய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உலகங்கள் எல்லாம் இறைவனிடத்தில் இருந்து தோன்றின, அண்டங்கள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து தோன்றின, உயிர்கள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து தோன்றின என்ற நம்பிக்கை உண்டு. எல்லா மதத்துலேயும் இதை ஏற்றுக்கிடுவாங்க. அதான் திருவள்ளுவர் எழுத்துக்களுக்கு முதன்மை அகரம், உயிர்களுக்கு முதன்மை இறைவன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகுன்னார். இறைவனே முதன்மையாகரமாக இருக்கிறான். அப்படி ஒரு முறை என்ன நடந்ததான், இறைவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அந்த அண்டங்கள் எல்லாம் அவருக்குள்ளே போய் ஒடுங்கிருச்சான். அப்படி அண்டங்கள் எல்லாம் மற்றவையெல்லாம் இறைவனுக்குள்ளே ஒடுங்கினதுனால இயக்கம் நின்று போச்சுங்கிறாங்க. நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆளவாயினோடு பாட வந்தவனின் பாடுமாயை மூட வந்த ஒரு பாட்டும் நானே பாவமும் நானேன்னு திருவிளையாடலில் ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டில் நான் அசைந்தால் அசையும் உலகம்னு சொன்னால் இறைவனுக்குள்ளே அந்த அண்டங்கள்லாம் அடங்கி போனபோது பார்வதி தேவி உமையம்மை இந்த இயக்கம் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மனதில் எம்பெருமானை நினைந்து மீண்டும் இயக்கங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் அந்த தவம் இருந்தாளாம். அந்த தவம் இருந்த நாள் உடனே இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அண்டங்களை எல்லாம் உருவாக்கினார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அப்போ தேவியினுடைய உமையம்மனுடைய வேண்டுதலுக்கு நம்ம அந்த ராத்திரி சிவராத்திரியாக நாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். பெண்களுக்கான நாட்கள் 9, அது நவராத்திரின்னு புரட்டாசி மாதத்தில் கொண்டாடுவோம், கார்காலத்தில். இது கோடை தொடங்குகிற காலம். கிராமங்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வங்களை கும்பிட்ற காலம் இந்த காலம்தான் சொல்லுவாங்க. வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. வழிபடு தெய்வம் என்று சொன்னால் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கான குலதெய்வங்கள்னு ஒன்று உண்டு. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிற நாள் இந்த நாள் தான் வச்சுருப்பாங்க. அதுலேயும் தெற்கு பகுதியில் மதுரை பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியை ஒட்டி 3 நாட்கள் 4 நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும். 3 சாமி கும்பிட்டது உள்பட எல்லாமே அந்த நாட்களில் தான் கொண்டாடுவாங்க. பயிர் பச்சைகள் விளைந்திருக்கும். அதாவது புஞ்சை விவசாயத்தில் வருகின்ற பயிர் பச்சைகள்னு சொல்லக்கூடிய நவதானியங்கள் அவற்றை வச்சு நிறைய சாமிக்கு படைப்பாங்க. இந்த ராத்திரியில் இரவு முழுக்க 4 காலம் பூஜை நடைபெறும். மாலையில் தொடங்குகிற பூஜை விடியற்காலம் மறுநாள் உச்சக்காலம் வரையில் இப்போ அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த நாள் இந்த 4 நாள் பூஜையை நம்ம கொண்டாடினோம்னா, 4 நேர பூஜையை நாம் கொண்டாடினோம்னா வருடம் முழுவதும் கொண்டாடினதுக்கான பெருமை உண்டுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. ஒரு புலி ஒருத்தனை விரட்டிக்கிட்டே வந்தது. அவன் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கிட்டான். அந்த புலி அங்கேயே நின்றுச்சான், இவனை எப்படியா தின்னு விடுறோம் அப்படின்னு. இவன் என்ன பண்ணான்னா, மரத்தில் உட்காந்துருந்தவன் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தோட இலையை பிடிச்சி கீழே போட்டுக்கிட்டே இருந்தானான். விடியற்காலம் தேவர்கள்லாம் ஆகாயத்துலேருந்து அவனை அப்படியே தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். அவனுக்கே என்னன்னு தெரியலையான். என்னன்னு பார்த்தா அவன் ஏறி இருந்தது ஒரு வில்வ மரமாக. அவன் அந்த வில்வ இலையை பிடிங்கி கீழே போட்டுட்டு இருந்திருக்கான். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு. அன்றைக்கு சிவராத்திரி. அவனை அறியாமலே அவன் உயிருக்காக பயந்து செய்தாலும் கூட அந்த ராத்திரி அவனுக்கு ஒரு பெரிய பலனை தந்தது. அவன் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்பட்டான்ங்கிற கதையை நம்ம கேள்விப்படுறோம்னு சொன்னால் சிவராத்திரியினுடைய பெருமையை நாம் தெரிஞ்சுக்கிறணும். இந்த புராணங்கள் இதிகாசங்கள் போன்றவற்றை நாம் இன்றைக்கி சொல்கிற போது பலருக்கு இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் உண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அறிவியலாளர்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னார், பிரபஞ்சங்களின் உண்மையை தெரிந்து கொண்ட ஒருவனுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று அறிய முடியும். ஏன் இவை இயங்கி கொண்டிருக்கின்றன, எதனால் இவை மோதாமல் இருக்கின்றன என்ற கேள்வி எல்லாம் எழத்தான் செய்யும் என்று அவர் சொன்னார்னு சொன்னால், அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த கதைகளை உருவாக்கியிருப்பார்கள். சிவராத்திரியினுடைய பெருமையை நாம் சிவபுராண கதைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.